என்ன மாப்பிள காலையிலேருந்தே ஒரு மாதிரி டல்லாக இருக்க? ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எப்பவுமே இப்படி சிறுசுன்னு இருக்க மாட்டியே. என்னத்தடா சொல்கிறேன், வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் யோசிச்சாலே பொழப்ப விட மாட்டேங்கிறேன். பிரச்சனை இல்லாத வீடு எங்கடா இருக்கு? அதுக்கு என்னடா பண்ண முடியும்? எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும். இப்படி டென்ஷனாக இருந்தால் எல்லாம் சரியாயிருமா? என்னப்பா மாப்பிள்ள நிறுத்து. என்னடா அங்க பாரு, எவனோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் கரண்ட் வரல, காத்து வரல, நம்ம உயிர் வாங்கிட்டு இருப்பாங்க. இரு, நான் ஆன் பண்ணிட்டு வரேன். ஆன் பண்ணிட்டேன்டா. போலாமா? போலாண்டா. டேய் போலாண்டா. ஓ நினைப்பு இங்கே இல்லையே. சரிடா. ஐயோ. ஹலோ. ஏ என்னையா சொல்ற? ஏ எப்படா? மாப்பிள என்னடா ஆச்சு? அனேசனுக்கு ஏதோ ஆயிடுச்சா? டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டு தான் மேல ஏறி இருக்கிறாப்ல. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பவர் வந்து தூக்கி எரிஞ்சிருச்சுப்பா. ஐயோ டேய், நான் தானே டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணேன். கணேசன லைனுக்கு வந்தது எனக்கு தெரியாதடா. நான் தான்டா அண்ணா லைனுக்கு அனுப்பிச்சு வாசல் நான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ண சொல்றேன். என்னடா சொல்ற? ஆனா நீ ஆன் பண்ணும்போது ஏதோ ஒரு யோசனை பேசாம இருக்கணும். பாவி என்ன அப்படி ஆயிருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஆன் பண்ணி இருக்க மாட்டேனடா. அண்ணனும் அநியாயமா செத்து போயிருக்க மாட்டாரடா. அண்ணனை கூட்டு விட்டுறா. என்ன சங்கரபாண்டி, வேலையில இப்படியே அசால்ட்டா இருக்கிறது? பாருங்க, உங்களால அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. டிபார்ட்மெண்ட்ல இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? மேல இருக்கவன் எங்களை புடிச்சு ரிவிட் அடிப்பாயா? வாங்குற சம்பளத்துக்கு மனசாட்சிக்கு பயந்து உண்மையா வேலை பார்க்கணும்யா. சும்மா கடமைக்குன்னு ஓபி அடிச்சா இப்படித்தான். இல்ல சார், தெரியாம. என்னையா தெரியாம? நீயே லைனுக்கு ஆள் அனுப்பி பார்க்க சொல்லிட்டு நீயே டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்றத வேடிக்கை பார்த்திருக்க.